வணக்கம். நான் எஸ்கே. நேற்றைய முன்தினம் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் 4 மணியிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு. இந்த விதிகள் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் பணத்தை ரொக்கமாக கொண்டு போகிறவங்களும், பணத்தை அதிகமாக புழக்கத்தில் வச்சுக்கக்கூடிய மக்களான பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் ஜாஸ்தியாக இருக்கிற இந்த கட்டத்தில் அவங்களுக்கான நெறிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு சார்பாக தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒருத்தவங்க ரெப்ரசன்ட் பண்ணி என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை மக்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி 50,000 ரூபாய்க்கு அதிகமாக நீங்கள் பணத்தை ரொக்கமாக கொண்டு போனீங்கன்னா அதற்கான எல்லா எவிடன்ஸையும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இது உங்கள் பணம் தான், இது உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸையும் உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. இதை தேர்தல் பறக்கும் படை, அதாவது ஃப்ளையிங் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்குவாட் 24/7 ரோந்திலேயே இருப்பாங்க. இவங்க பொதுமக்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பொலிட்டீஷியனை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய நினைப்பே மக்களுக்கு ஒரு பரிசு பொருள் போய் சேரக்கூடாது. மக்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக கொண்டு போகிறீங்கன்னா அந்த பணத்தையெல்லாம் கையகப்படுத்திடுவாங்க. இதை திரும்ப நீங்கள் வாங்கணுன்னா உங்களோட எவிடன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வாங்க முடியும். இது ஒரு ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டெல்லி சிபிஐ ஆஃபீஸில் இருந்து விஜய் அவர்கள் வெளியே வர்றாரு. அவருக்கு கிடைக்கப்பட்ட வரவேற்புங்கிறது யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வரவேற்பை மக்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க. முக்கியமாக டெல்லியில் தமிழ் மக்கள் இருக்காங்க, டெல்லிலையும் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நேற்றுக்கு அவர் வெளியே வரும்போது நடந்த இடத்துலையே பார்த்துருப்பீங்க. அவருக்கான ஒரு வரவேற்பும் அவரோட ஒரு இம்ப்ரெஷன் எந்த மாதிரி அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி ஒரு தலைவராக அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வரவேற்பிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது செட்டப் பண்ணப்பட்டதாக நான் பார்க்கல. ஆனால் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கும்பலுக்கு மத்தியில் இவர் தனியாக தெரியணும், துண்டாக தெரியணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப காஷியஸாக இருக்கார். இந்த ஒரு விஷயமும் நேற்றுக்கு டிவிகேவோட வார் ரூம் தேனாம்பேட்டில் இருக்குது. அந்த டிவிகேவோட வார் ரூம் வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியே வரும்போது, அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வரும்போது அவரை பார்க்கறதுக்காகவும் அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவும் எத்தனையோ மக்கள், அவங்க யாரும் பொதுமக்கள் கிடையாது, அவங்கெல்லாம் அங்கே வேலை செய்கிற அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய மக்கள் தான் அவ்வளோ கூட்டமும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை நம்ம பார்க்க முடியும் அவர்கிட்ட இருந்து. ஸோ இது ஒரு தன்னிச்சையாகவும் மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதையினால் மட்டுமே தான் அது கிடைக்குமே தவிர, நீங்கள் காசு பணம் வச்சுருக்கீங்க அதுக்காக ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து அந்த இடத்துல நிற்க வச்சோம்னா அவங்க நம்மளுக்கு துதி பாடுவாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இல்லாமல் அவர் உருவாக்குனா ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இதை நான் பார்க்குறேன். இதுக்காக இன்னொரு இன்சிடென்ட்டையும் நான் கால் பண்ணோம். வேலூரில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு காலையில் ஒரு வாக்கிங் போகிறதுக்காக போகிறாரு. அது ஏன் அங்கே போய் வாக்கிங் போகிறாருன்னு தெரில. அது ஒரு ரேண்டமான பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரீ ஏற்பாடுகள் பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நேராக மக்களை பார்க்க போவோம், நமக்கான வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முன்னேற்பாடுகள் எதுவுமே செய்யாமல் அவர் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போகிறார். யாருமே கண்டுக்கல. பாவம், அவருக்கு தெரியல. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒரு 500 பேர் அந்த பக்கம் செட் பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி பண்ணியிருக்கலாம். பட் அதை அவர் பண்ணலை. இது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்கல. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மக்களுடைய செல்வாக்கில் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்ச ஒரு தலைவர்கள் இன்னைக்கு காசை வச்சு ஜெயிச்சிடலான்னு போயிட்டாங்க. இந்த காசை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. இவங்களை இனி ரொம்ப அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூளையை வச்சு யூஸ் பண்ணி பணத்தை கையில் கொண்டு போய் கொடுக்குறதா, இல்லை அக்கௌண்ட்டில் போடுறதா, இல்லை ஏதாவது பாத்திரத்துக்குள்ளே துணிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறதா, இல்லை ஒரு பைக்கில் போகும்போது உங்களுக்கு சாக்லேட் கவரில் தூக்கி வீசுகிற மாதிரி ஏதாவது வீசுவாங்களா தெரில. இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட்டுகள் இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க இறங்குவாங்க. என்னென்ன வேலைகள் கிடைக்குமோ எல்லா வேலைகள்லையும் அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதை ரொம்ப கேவலமாக அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது என்னன்னா, விஜய் அவர்களோட விவாகரத்து விஷயத்த ஒரு டெலிகாலர், ஒரு டெலி மார்க்கெட்டிங்கில் சர்வேவாக எடுத்திருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டவன் கண்டிப்பாக ஒரு என்டிஏ கூட்டணியில் இருக்கணும், இல்லை ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கணும். இந்த 2 கூட்டணியில் இருக்கிற மக்களோடைய எவனோ ஒருத்தனோட ஐடியா தான் இந்த வேலையை செய்ய வச்சிருக்கு. ஒரு டெலிமார்க்கெட்டிங் கால் வருது.
அது வந்து ஆட்டோமேட்டட் கால். உங்ககிட்ட வந்துட்டு கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு திருமணத்துக்கு மீறிய உறவில் இருந்ததாகவும், இந்த விஷயத்த தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இதை வந்து வரவேற்கிறீங்களா, இல்லை அருவருக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு தவிர்த்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க. இது எவ்வளோ ஒரு கேடுகெட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்னா, இவனுங்க இந்த ஆளும் கட்சிகள் வந்துட்டு ஒருத்தருடைய தங்களுடைய புகழுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இழுக்க கொண்டு வரக்கூடிய ஒருத்தரை வந்து இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்துட்டாரு, அவரை வந்துட்டு அடக்கி வைக்கல, அவரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணல, அவரோட பேருக்கு வந்துட்டு டேமேஜ் பண்ணாமல் விட்டோம்னா இந்த மக்கள் வந்துட்டு அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. அதனால அந்த பேரை வந்துட்டு தூக்கி நம்பி கொண்டு வந்து நம்ம கிட்ட இழுத்து பிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆள் பேரை டேமேஜ், நம்மளால பேர் சம்பாதிக்க முடியாதுன்னா அவன் பேரை டேமேஜ் பண்ணணும். ஸோ இதுதான் இவங்களோட கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல வந்துட்டு இவங்க இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னா இனி அடுத்து எந்த ஒரு இழிவான செயல்லையும் அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட வண்டி போயிட்டு இருக்கும்போது குறுக்க யாராவது பிடிச்சி தள்ளி விட்டு இந்த இடத்துல வந்துட்டு இவன் வண்டி தான் நடக்கக்கூடாது சாமி, அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அவர் வண்டி வந்துட்டு இப்போ பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தரை குறுக்க தள்ளி விட்டு இந்த வேலையை வந்துட்டு இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு பேரை கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா இவங்க வண்டியில பைக்ல கூட போயிட்டு இருக்கும்போது இவங்க ஆளுங்களே வந்துட்டு உள்ள போயிட்டு வேணும்னே வந்துட்டு வண்டியை ஆட்டி விடுற மாதிரியும் கீழே விழுக்க வைக்கிற மாதிரியும் ஆக்சிடென்டல் வந்துட்டு நிறைய பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு கம்பத்தை சாட்சி விட்டு ஒரு 4 பேரை வந்துட்டு அடிப்பட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேடுகட்ட வேலைகள்லையும் வந்துட்டு இந்த அளவுக்கு இறங்கக்கூடிய ஒரு மக்களை நான் வந்து இப்போதான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க டீம்லேருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த திரள்நிதி கும்பல் வந்துட்டு அதுவும் பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு கட்சி நடத்துறதுக்கே காசு இல்லை, நானே பிச்சை எடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே வந்து நிறைய இடத்துல குமரி இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் டிவிகேவும் பண்ணல, என்டிகேவும் பண்ணலன்னா கண்டிப்பாக இது என்டிஏ இல்லைன்னா வந்துட்டு ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் வந்து இதுக்கு வந்து இபிஎஸ் தான் காரணம், முக ஸ்டாலின் தான் காரணம்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு கேடுகட்ட ஜென்மம் வந்துட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு எந்த அளவுக்கு இறங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு உதாரணம் தான். இது ஒரு எக்ஸாம்பிள். இதை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டுமே தான் அடுத்து நீங்கள் ஓட்டு போட போகிறதுக்கான ஒரு ஆயுதமாக வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை வந்துட்டு நாளைக்கு வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.